200 வருஷமா இல்லாத சிலைய தேடி எடுத்து வந்த சாமியா நீங்க? இந்த ஊருக்கே இன்னைக்குதான் விடிவு காலம் கிடைச்சிருக்கு, அதுவும் உங்களாலதான். நவபாசன சிலையை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நீங்க தான் எங்க குலசாமி. சிலைய தூக்கிட்டு வரத பாக்கும்போது அந்த சிவனே நேர்ல வந்த மாதிரி இருக்குங்கய்யா. இத்தனை வருஷமா எங்க ஊர்ல கடவுளே இல்லாம இருந்த சாமி, அந்த குறைய நீங்க தான் தீர்த்து வச்சீங்க. நான் இன்னும் என் வாழ்க்கையவே ஆரம்பிக்கல. தமன்னாவோட லட்சியம் அந்த ராணியை சாகடிச்சு இந்த குடும்பத்தை பழி வாங்கி சொத்தை அடையிறதுதான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம். என்னால முடியாது. ரகுவரன், ஐயோ, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நீங்க கேட்கும் போது பாத்தீங்களா, கையெல்லாம் நடுங்குது, பயமா இருக்குங்க. மாமா மறந்துட்டாருமா. மாமாவை காணோமா? ஐயோ மாமா. ஐயோ, என்ன ஜார்ஜனியா இப்படி பண்ணிட்ட? அக்கா 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 அக்கா, என் மாமா பாவக்கா, அவர் எப்படியாவது வர வச்சிருக்கா. சொன்ன மாதிரியே கொன்னுட்டியக்கா. நாங்களே பொம்மை கையால சாக கூடாது, எங்க உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்தோம். இப்ப என்னடானா எங்கள ஒவ்வொருத்தரா காவு கொடுத்துட்டு இருக்கியே, நீ எங்களுக்கு கேமரா வந்துருவ போல இருக்கே. அமைதியா இருக்கீங்களா? எப்படிக்கா? மாமா பாவக்கா. மாமா மாமா மா. ஐயோ மாமா 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 எந்திரிங்க மாமா. மாமா மாமா. ஐயோ அக்கா காப்பாத்துக்கா. ஐயோ என்னாச்சு அவருக்கு? மாமா. ஐயோ அக்கா, சொன்ன மாதிரியே சாவடிச்சிட்டியாக்கா. ஐயோ அம்மா அம்மா, பாவமா இந்த மனுஷன். என்ன ஜார்ஜனியா இப்படி பண்ணிட்ட? சாவித்ரி, ரகுவரன் இன்னும் சாகல. அவரோட உயிரை மரண உலகத்துக்கு பணயம் வச்சிருக்கேன். இங்க ருத்ரா இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவுமே ஆகாது. மாமாவை வர வச்சிருக்கா, புண்ணியமா போவோம். மாமாவை காணோங்க. ஐயோ மாமா மாமா. ஐயோ அப்பா என்னங்கப்பா? குடுமா. ராணிய சித்தார்த்தம் போனாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அவங்க போனும் ரீச் ஆக மாட்டேங்குது. அதான்ப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியும் அவங்க அந்த நவபாஷண சிலையை கொண்டு வந்துருவாங்கல்ல. கடவுள் கையில தாமா இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் போயிருக்காங்க. கண்டிப்பா வெற்றியோட தான் வருவாங்க. அப்பா, அந்த நம்பூதிரி, பாயி, பிடாரன் அந்த 3 பேரும் சொன்ன மாதிரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தா கண்டிப்பா நமக்கு பிடிச்ச கெட்டதெல்லாம் விலகி
நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும்னு தோணுதுப்பா. கண்டிப்பா போலாமா. பாவராணி இந்த குடும்பத்துக்கு வந்த நாள்ல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கா. ஆமா. அது எல்லாத்துக்கும் விடிவு காலம் வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு வருவோம். பாரு, அவளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா அவளே போன் பண்றா பாரு. 100 ஆயுசு. அம்மா ராணி, போன காரியம் என்னாச்சுமா? நல்லபடியா அந்த நவபாஷான சிலையை எடுத்துட்டீங்களா? முடிஞ்சது தாத்தா. ஏம்மா ஏம்மா இப்படி பதட்டமா பேசுற? தாத்தா, நீங்க தனியா தானே இருக்கிறீங்க? நானும் வளர்மதியும் தாமா இருக்கோம். என்னாச்சுன்னு சொல்லு. அப்பா போன கொடுங்க. என்னாச்சு ராணி? எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு ராணி. என்னாச்சு ஏதாச்சோன்னு நினைச்சு என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. வீட்ல இருக்கிற யாராண்டியும் இப்போதைக்கு இத பத்தி சொல்லிராதீங்க. சொன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. அப்பா என்ன என்னாச்சுன்னு சொல்லு. அம்மா போன கொடு. அம்மா ராணி, நீ பேசுறத பார்த்தா எனக்கு ஏதோ பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. என்னாச்சு சொல்லு, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. தாத்தா, நாங்க போன காரியத்தை முடிச்சிட்டு வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட்? அப்பா ஐயோ. என்னம்மா என்னம்மா இப்படி சொல்ற? யாருக்கு என்னாச்சு சொல்லு. உனக்கும் சித்தார்த்துக்கு ஒண்ணும் ஆலியே? எனக்கு எதுவும் ஆகல தாத்தா. தாடிகாரனுக்கு தான் பயங்கரமா அடிபட்டு இப்ப ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கான் தாத்தா. ஐயோ, என்னம்மா சொல்ற? சித்தார்த் இப்ப எப்படி இருக்கான்? எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு, உடனே எல்லாரும் கிளம்பி வரோம். தாத்தா, நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வராதீங்க.